இந்த படத்தை பற்றி அதிகமாக யாரை பற்றி பேசுவாங்க? இந்த படம் ரிலீஸ் ஆனதும் மதனை பற்றி தான் பேசுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நான் சொன்னேன், இனிமேல் கொஞ்சம் இந்த படம் நான் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல. ஆனால் நான் ஒரு வாட்டி சூதுகம் படம் வந்து நானும் வாசிச்சிருந்தேன். அதில் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். நானும் சந்தோஷ் பிரதீப் 3 பேரும் சத்யம் தேட்டரில் படம் பார்க்க போகிறோம். அவர் தாங்க மியூசிக் டைரக்டர், உள்ள விடுங்க. ப்ரொடியூசர் வெளில போய் அனுப்பிட்டான். இன்னும் நாங்கள் பார்க்க அவ்வளோ காமெடியாக இருப்போம். ஸோ அதனால் நம்ம ஹம்பிளாக இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம். அருண் விஸ்வாஸ் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி நம்மளை ஒன்று பண்ணோம். சிம்பிளாக சொல்லணும்னா பட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் பண்ணுவோம். ஆனால் அது நடக்கணும் எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன். அது நடந்தால் தான் இந்த வளர்ச்சி. ஒரு மலை ஒரு நாளில் உருவாகிறது இல்லை, ஸ்ட்ரென்த் ஒரு நாளில் வந்துடாது. அடி வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து அப்போ தான் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். ஸோ அதனால் மதனுக்கு ஒரு ஈவெண்ட்ஃபுல்லான சினிமா ஜேர்னியை நான் விஷ் பண்ணுறேன். ஐ விஷ் இட் அப்பான் ஹிம். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஐ கேனாட் டிக்ளேர் இட். பட் ஐம் டெல்லிங் ஒன் திங், மக்களுக்கு ரசிகர்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சு எடுக்கப்பட்ட படம்.